பட்டாசு தொழிலாளர்களின் நலனில் திமுக அரசு அக்கறை காட்டவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு மாநில துணைத் தலைவருமான கோபால்சாமி இல்லத்தில் பாஜக நிர்வாகிகளை மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் தமிழக காவல்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையிலேயே டாஸ்மாக் முறைகேடு குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடை குறித்தும் கருத்து தெரிவிக்க இயலாது எனவும் தெரிவித்தார். டாஸ்மாக் வந்து இடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த விசாரணை வந்து இப்போ உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது இடி விசாரிச்சுட்டு உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னால் மாநில ஸ்டேட் விஜிலன்ஸ் வந்து அதை போட்டதன் அடிப்படையில் தான் இடி விசாரிச்சுட்டு இருக்கோம். பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம வந்து தீர்ப்புகளோ அல்லது இடைக்கால தடைக்கோ நம்ம வந்து அது விமர்சனம் பண்ணுறதோ அது சொல்கிறதோ அது சரியானதாக இருக்காது. அது வந்து ஏற்கனவே இவங்க ஒரு தடவை உச்சநீதிமன்றத்தில் போய் கவர்னருக்கு அதிகாரம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாறி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு நம்ம அதை பற்றி பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் நலனில் திமுக அரசுக்கு எவ்வித அக்கறையும் இல்லை எனவும் பட்டாசு தொழில் வளர்ச்சி அடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசின் மூலம் மேற்கொள்ளப்படும் எனவும் இதேபோல் தமிழகத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண கைத்தறி துறை அமைச்சர் விசைத்தறி உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அதாவது விசைத்தறியை பொறுத்த மட்டும் எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கிறது. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கைத்தறித்துறை அமைச்சர் அது உடனடியாக அதை பார்த்து அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஏற்கனவே பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர் என்னை வந்து பார்த்துருக்குறாங்க, இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி மத்திய அமைச்சருக்கும் நானும் பாரதபுரம் அவர்களுக்கும் எடுத்து சொல்லி சிவகாசி இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை இன்னும் வலுவாக நடந்து எல்லா மக்களும் பயன்பெறுகிற வகையில் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற வகையில் முடிந்த வரையிலும்